श्रीनाथयोगिवर यामुनसूरीपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमध्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्रीतातयार्यगुरुवंशम् अहं प्रपद्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய மகத்வம்சம் தொடரிலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் சர்வபூத தயா என்பது. எல்லா உயிரினங்களிடத்தும் கருணையுடன் இருக்க வேண்டும். சர்வபூத தயா புஷ்பம். பெருமாளுக்கு நாம் சமர்ப்பிக்கிற புஷ்பத்தில் இது ஒரு புஷ்பம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம். யாரையும் ஹிம்சை செய்யாமல் இருந்தாலும் அது ஒரு புஷ்பம். கருணை காணித்தால் அது ஒரு புஷ்பம் அப்படின்னு சொல்லுகிறார். மகான்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். எறும்பு கொசுவுக்கு கூட ஹிம்சை வரக்கூடாது என்று நினைப்பவர்கள். ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவன் சுவாமி கொசு வந்தால் கூட அடிக்க மாட்டார். நாவல் பார்க்கும் ஸ்ரீமத் அக்னிஹோத்திரன் சுவாமி தேள் கொட்டினா கூட அதை அடிக்க வேண்டாம், அப்புறம் போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். மகான்கள் இப்படி எல்லாரிடத்தும், எல்லா மனுஷர்களிடத்தும், எல்லா ஜீவிகளிடத்தும் கருணையுடன் இருந்து அவர்கள் அக்னிஹோத்திரம் திருவாராதனம் முதலான செய்வதன் பலனாகத்தான் லோகத்தில் க்ஷேமம் இருக்குது. இப்பொழுது அழகாக ஒரு சம்பவம் பார்க்கலாம். ஒரு சமயம் கிட்டத்தட்ட கலாப காலம் போல அந்நிய தேசத்தினுடைய படையெடுப்பு, ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டு வந்த காலம். வெளி தேசத்திலிருந்து பிற மதத்தவர்கள்லாம் வந்து பாரத தேசத்தை ஆக்கிரமித்து கொண்டார்கள். அப்போல்லாம் அடிக்கடி பயம் இருக்கும். கிராமங்கள்லாம் தகவல் தொடர்பு பெரிய அளவில் இருக்காது. யாராவது விதேசத்துலேருந்து யாராவது வந்து ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயம் இருக்கும். அவன் வந்தாலே பயப்படுவார்கள். இப்படியெல்லாம் இருந்தது. அவளும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பாள். வந்தால் வெறுமை இருக்க மாட்டார்கள். வந்தால் 4 பேரை அடித்து போட்டு கொன்று போட்டு இப்படி தான் போவார்கள். ஒரு சமயம் நாவல் பக்கத்தில் ஒரு மகான் எழுந்தொள்ளியிருந்தார். அவர் அப்படி குளத்தங்கரையில் அந்த பக்கமாக போயின்னு இருந்தார். அங்கே ஒரு சிப்பாய் ஒருத்தன், வெள்ளைக்கார சிப்பாய், கையில் துப்பாக்கியோட குதிரையில் வந்துட்டு இருந்தான். அவங்கெல்லாம் வந்தானா அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் தான் யாரை அடித்து போட்டாலும் அடித்து போட்டு போயிடுவான். பெரிய அதிகாரி, இராணுவ வேஷத்தில் இருக்கான். ஏன் அடித்தான்னு யாரும் கேட்க முடியாது அவனை. அவன் அப்படி வந்துருந்தவா அதை பார்த்து பயந்துட்டார். இவர் ஓடி ஒழிஞ்சுட்டார். அந்த குளத்தங்கரையில் அங்கே ஒரு பெரிய குன்று ஒன்று இருக்குது, பெரிய குன்று ஒன்று. அந்த குன்று பின்னாடி ஒழிஞ்சுட்டார். இவர் ஒழியறத அவன் பார்த்துட்டான். உடனே இவரை துரத்தினான். இவர் அந்த பக்கமாக ஓடினார். குன்றை சுற்றி அவன் குதிரையில் இருக்கான். குதிரையில் மேலே இராணுவ உடையோடு கூட தொப்பியெல்லாம் போட்டுண்டு கையில் துப்பாக்கியை நீட்டிண்டு ஓடாதே ஓடாதே, நில்லு 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 அப்படின்னு துரத்துறாங்க. இவர் இந்த பக்கம் வந்தார், அவன் அந்த பக்கம் வந்தான். மறுபடியும் இவர் இந்த பக்கம் ஓடி வந்தார். அவனுக்கு கோபம் வந்துடுத்து. நில்லுன்னு சொன்னால் நிற்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு துப்பாக்கியால் சுட்டுடுவேன்னா இவர் மறுபடியும் அந்த பக்கம் ஓடினாரா, சுட்டுட்டான். அவர் மறைஞ்சுட்டார் சட்டுன்னு. அவன் சுட்ட அந்த துப்பாக்கி குண்டு இருக்கும் இல்லையோ, அது அந்த குன்று கல், அது மொத்தமும் அந்த கல்லில் பட்டு அவன் மேலேயே திருப்பி அடிச்சுது. குதிரை மேலே இருக்கான். அது திருப்பி அவனை அடிக்க அடிபட்ட வேகத்தில் குதிரையிலேருந்து கீழே வந்துட்டான். நல்ல வேகமாக அடிச்சுது. அவன் மண்டையில் கிட்ட எங்கேயோ அடிச்சு கொடுத்து, கிட்டத்தட்ட மயக்கமாகற மாதிரி. உள்ளுக்குள்ளே போகலை, குண்டு உள்ளே போகலை, ஆனால் மயக்கமாகற மாதிரி கீழே விழுந்துட்டான். குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டான். பட் அவனுக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் நிலை தடுமாறி போயிட்டான். இவர் என்ன பண்ணால் உடனே கிடுகிடுன்னு அவன் கீழே விழுந்துட்டான். குதிரையிலேருந்து துப்புன்னு சத்தம் கேட்டுது. அங்கே பார்த்தா கீழே விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு உடனே கிடுகுன்னு அவங்ககிட்ட போனார். எங்கேயாவது குண்டு குண்டு அடிபட்டுருத்தா அவனுக்குன்னு பார்த்தார். ஒன்றும் அடிபடலை.
உடனே மெதுவாக அவனுக்கு என்னப்பா அவனை தட்டி இது பண்ணி எழுப்பி பார்த்தார். கொஞ்சம் ஜலம் தெளிச்சாவது அவனை எழுப்பலாம் அப்படின்னு ஜலம் தெளித்து, இங்கே பிராணாபத்து வந்துட போகிறது, உயிரை காப்பாற்றிக்கணும் இல்லையோ, அதனால் அவனுக்கு ஜலம் தெளித்து மெதுவாக அவனை எழுப்பலாம் அப்படிலாம் பார்த்து இது பண்ணார். அவன் மெதுவாக கண் விழிச்சு எதிர்க்க இவரை தான் அவனுக்கு உயிர் ஊட்டின்னு இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தான். அதுக்கப்புறம் கை கூப்பினான். சொன்னால், உங்களை போய் நான் கொல்லணும்னு நினச்சேனே, உங்களை கொல்ல வந்த என்னை கூட நீங்கள் கருணையுடன் பார்க்குறோங்க. இன்னொருத்தராக இருந்தால் உடனே என் கையில் இருக்க துப்பாக்கி பிடிங்க என்னையை சுட்டுட்டு போயிருப்பான். எங்கள் ஊருக்காரனாக இருந்தால் அதான் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் கருணையோடு கொல்ல வந்த என்னை கூட கருணையோடு காப்பாற்றணும் பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இதுதான்ப்பா எங்கள் தர்மம். வேதம் சொல்லி கொடுத்த தர்மம். பாரத தேசத்தில் எங்களுக்கு இதுதான் தர்மம். குறிப்பாக வைஷ்ணவ தர்மம். யாருக்குமே நாங்கள் கெடுதல் நினைக்க மாட்டோம். எதுக்கு இன்னொருத்தரை கொல்லணும், எதுக்கு இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணணும்? அவள் பாட்டுக்கு இருக்கா, நான் பாட்டுக்கு இருக்க போகிறோம். எந்த பிராணிகளையும் கூட நாங்கள் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னார். அவன் கண் கலங்கினான். அவன் அவர் கண்ணுக்கு நேரம் சொன்னான், நான் ஒன்று பண்ணுறேன், இனிமேல் நான் யாரையும் ஹிம்சை பண்ண மாட்டேன், யாரையும் கொல்ல மாட்டேன். இந்த துப்பாக்கினால் நன்மை, நான் இந்த துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணுக்கு நேரம் அந்த துப்பாக்கியை காலில் போட்டு உடச்சிட்டான். நான் உடச்சி போட்டுடுறேன், இனிமேல் நான் துப்பாக்கியை கையில் எடுக்க மாட்டேன், இன்னொருத்தரை ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டான். அதுக்கப்புறம் சொன்னால், உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க, என் நினைவாக நான் ஏதாவது அர்ப்பணம் பண்ணிட்டு போகிறேன். உங்கள் நினைவு என் மனசில் எப்போவுமே இருக்கும், நான் மாற மாட்டேன். அது மாதிரி உங்களுக்கு என் நினைவாக நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், அந்த துப்பாக்கியினுடைய குழல் ஒன்று இருக்கும் இரும்பில், அந்த குழலை கொடு அப்படின்னார். அவன் ஆச்சரியப்பட்டான். நான் பெரிய அதிகாரி, ஏதோ நிலப்புலன் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுப்பேன், நீங்கள் இதை கேட்குறீங்களே அப்படின்னா. அவர் சொன்னார், அப்பா நான் அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணுறவன், உபாசனங்கள்லாம் பண்ணுறவன், எனக்கு இந்த குழல் இருந்தால் ஊதுவேன், ஊது குழலாக வச்சுப்பேன் அக்னிக்கு. எங்களுக்கு இதுதான் வேணும், எங்களுக்கு நீ வேத கொடுத்தா அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கிம் பூமியா காரியம் அஸ்மாக்கம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். தசரதன் மகர்ஷிகளுக்கு நிறையா ராஜ்யத்தையே தானம் பண்ணுறார். அப்போ மகர்ஷிகள் சொன்னால், இதை வச்சுன்னு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் என்ன ராஜ்ய பரிபாலனை நான் பண்ண போகிறோம், அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பசுமாடு கொடுங்கோ, நாங்கள் யாகம் பண்ணுவோம், ஹோமங்கள்லாம் பண்ணுவோம், இல்லை சொர்ணம் கொடுங்கோ, தானம் பண்ணுவோம், இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். அந்த மாதிரி நாங்கள்லாம் அக்னி காரியம் பண்ணுறவர்கள், எங்களுக்கு ஊதறதுக்கு இது இருந்தால் போகிறோம் அப்படின்னாராம். அவனும் சந்தோஷமாக கொடுத்தான். என் நினைவு உங்களுக்கு இருக்கணும், என்னை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் அந்த ஊதுகுழல் அந்த சுவாமியினுடைய வம்சத்தில் கிரகத்தில் இருந்துன்னு இருக்கு. ஆக சர்வபூத தயா, எல்லாரிடத்தும் தயை காண்பிக்கணும் என்பது ஒரு சாதாரண மனுஷ தர்மம் இல்லை, சிறப்பான ஒரு வைஷ்ணவ தர்மம் என்பதை உணர்த்துகிறார்கள். ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகாய நமः.